எக்ஸசைஸ் 3.15ல ஃபர்ஸ்ட் சம்மு இதில் டேபிள் கொடுக்கல. அப்போ நம்ம தான் ரிஷி தூங்கிராம நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணணும். டே தம்பி, டேபிள் வந்து நம்மளா கிரியேட் பண்ணணும். ஜெயராம் இல்லையாடா? ரைட்ரா. இங்கே பாரு, ஒரு கார்மெண்ட் ஷாப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ளாட் வந்து 50% டிஸ்கவுண்ட்னு. நம்ம எவ்வளோக்கு வாங்குறோமோ அது 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறான். 100 ரூபாய்க்கு வாங்கினா 50 ரூபா கொடுத்தா போதும், பாதிக்கு பாதி தான், 50% அப்படின்னு அர்த்தம். சரி சார், அப்போ வந்து டேய் கவனி, ஃபஸ்ட்டு எக்ஸுன்றத அமௌண்ட்டுன்னு எடுக்கிறேன், எக்ஸுன்றத அமௌண்ட்டுன்னு எடுக்கிறேன், கீழே உள்ள ஒய்ன்றத டிஸ்கவுண்ட்டுன்னு எடுக்கிறேன். சரியான்னு பார்த்துக்க, அமௌண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு எடுக்கிறேன். நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லு, எது வரைக்கும் எக்ஸை இழுத்துட்டு போகலாம் அமௌண்ட் அப்படின்னு யோசிக்கணும். 5000 வரைக்கா, 10000 வரைக்கா, 20000 வரைக்கான்னு யோசிக்கணும். அப்போ இந்த கீழே உள்ள கொஸ்டினை பொறுத்து நம்ம செய்யணும். இங்கே வந்து 3215 கொடுத்துருக்கு, டிஸ்கவுண்ட்னு கொடுத்துருக்கு. இவ்வளோ டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்காங்க. அப்போ இதோட டபுள் மடங்கு தான் துணி எடுத்திருப்பாங்க. அப்போ 6500 வருமானு பாரு. 6000. அப்போ நான் 7000 வரைக்கும் போட்டுக்கிறேன். இங்கே 1000, 2000, 3000, 4000, 5000, 6000. அப்படி யோசிக்கணும். இதை வச்சு நான் யோசிச்சிருக்கேன், பார்த்துக்க. இப்போ இதுக்கு வந்து 500 கொடுக்கலாம். இதில் பாதி எவ்வளவு? இதில் பாதி, இதில் பாதி, அவன் சொன்ன இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த கேப்பில் வரும். அவன் சொன்ன அமௌண்ட்டு இந்த கேப்பில் வரும், 3250. சரியா? இதுதான் டேபிள். சரி, பார்த்துக்க. டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா போன கணக்கெலாம் டேபிள் கொடுத்துருந்தாங்க, இதை நம்ம கிரியேட் பண்ணது கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஓரத்தில் வேணால் ஒரு அம்புக்குறிக்காண்டி போட்டு வச்சுக்க. சரியா? இப்போ பார்த்து பொறுமையாக எப்பயும் போல செய்ய போகிறேன். மேலே பார்த்துக்க, கீழே அதே மாதிரி என்ன இருப்பாது, மேலே அமௌண்ட் கூட்டிக்கிட்டே போகுது. அப்போ டைரக்ட் வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன். சரியா சொல்கிறது? மறந்துடாதான். டைரக்ட் வேரியேஷன் சும்மா எழுதிக்கலாம் பென்சிலில், தப்பே கிடையாது. இதுவும் கிராஃப் ஷீட்டில் அந்த கோடு போட்ட பக்கத்தில் செய்கிறது. சில டீச்சர் வந்து பென்சில் செய்ய சொல்லுவாங்க, சில டீச்சர் பேனாலே ப்ரெசென்ட் பண்ணிடலாம் சொல்லிடுவாங்க. அதனால் டீச்சரை பொறுத்து நீ கேட்டுக்க. சரணே, சொல்கிற காரை வாங்கு, எதையுமே அசால்ட்டாக ஃபீல் பண்ணி நினச்சிட்டு இருக்காத. ஏன்னா சில பார்வைகள், சில ஆக்டிவிட்டிஸை வச்சு வாத்தியார் திட்டுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் வீடியோவில் தெரியாது, இப்படி இருந்தால் எனக்கெல்லாம் தெரியும், நீ சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க வாத்தியார். சிம்டம்ஸில் பையில் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. நான் எல்லாருக்கும் தெரியணுன்றாலும் திருப்பி திருப்பி சொல்கிறான். அவன் அந்த சைடில் எழுதுங்கன்னு சொன்னோம்ல, பென்சில் எழுதுங்கன்னு சொன்னோம்ல, இப்படி சொல்கிறான். உனக்காண்டி சொல்லலை, எல்லாருக்குமே சொல்கிறேன். தப்பு திருப்பி வந்து நான் தான் பென்சில் எழுத சொன்னேன், நான் தான் பேனா எழுத சொன்னேன்னு சொன்னால் கொண்டுருவேன். அதுக்காண்டி சொல்ல வரேன். டீச்சர்ஸை பொறுத்து மாறும். நான் சொல்கிறது பேனாலே எழுத சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த சைடு சிவப்பு கலரில் படம் போட்டிருக்கும்ல, அதுக்கு மட்டும் பென்சில் யூஸ் பண்ணி சொல்லுவேன். இந்த நான் செய்கிறத சொல்லிட்டேன். சில டீச்சர் 2 சைடுமே பென்சிலை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் கேட்டுக்கிட்டு அது தகுந்தாப்பில் செஞ்சுக்க. நடத்தையிலே சொல்லிடுவாங்க எல்லாருமே, அதை ஃபாலோ பண்ணு. ரைட்டு. இப்போ வேரியேஷன் ஃபஸ்ட்டு 1 தம்பி மேலே கூடுக்குறான், எக்ஸ் இன்க்ரீசஸ் ஆல்சோ ஒய் என்னது? அப்போ என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன் எழுதியாச்சு. ரைட். ஈக்குவேஷன் டைரக்ட் வேரியேஷன்னா கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ், மறந்துடாத. அப்போ கான்ஸ்டன்ட். சரியாடா? கேஸ் ஈக்குவல் டு ஒய் என்ன இருக்குன்னு பாரு, 500 பை 1000. 1000 தானே? இரண்டே அடிச்சிடலாம். 1 5 சார் 5, 2 5 சார் 10. அப்போ என்ன வந்துருச்சு? 1/2. இங்கே கொண்டே போடணும், பொறுமையாக போடு. 1/2 ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். கிராஸில் கொண்டு போயிரு. அப்போ எக்ஸு கீழே இருந்து மல்டிப்ளை ஆயிரும் மேலே. அப்போ என்ன ஆயிரும்? இல்லை 1/2xன்னு எழுதலாம். இல்லைன்னா என்ன எழுதலாம்? டேய், இது முன்னாடி கொண்டு போய் சேர்த்துற தெரியாதான்? y ஈக்குவல் டு எக்ஸு அப்படின்ட்டு 1/2x அப்படின்னு எழுதிக்கலாம். எல்லாம் ஒன்று தான். அல்லது y ஈக்குவல் டு x/2ன்னு எழுதலாம். தெரியும் மிஸ்ஸுகளுக்கு, சார்களுக்கு ஒன்றும் தப்புலாம் சொல்ல மாட்டாங்க, தெரியும். எதை வேணால் எழுதிக்க. y ஈக்குவல் டு கீழே உள்ள எக்ஸ் வந்து டிவைடில் இருக்குது, கிட்ட போனால் மல்டிப்ளை ஆகும்.
அந்த 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்ன்னு ஆயிரும், அவ்வளோதான். அதான் x/2. இல்லையா 1/2 தனியாக வச்சுட்டு எக்ஸை மேலே சேர்த்து விட்டுக்க. புரியுதான்னு பார்த்துக்க, மறந்துடாத, எது வேணால் எழுதிக்க. சரி ரைட்டு. நெக்ஸ்ட்டு பிளாட் த பாயிண்ட்ஸு. பிளாட் த பாயிண்ட்ஸ்னு எழுதுறேன், பார்த்துக்க. ரெண்டை சேர்த்து சொல்லு. 1000,500 ஆ ஆ 1500 ஆ 4000, 2000 3000 பார்த்துக்க பொறுமையா. 7000 ரைட். இப்போ பார்த்துக்க, அதாவது சொல்யூஷன்ஸ் இது பார்க்கறதுல பார்த்து தீர்வு. பொறுமையாக நிதானமாக என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க. மேலே ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துக்கோ, டிஸ்கவுண்ட் அவள் தள்ளுபடி கொடுத்துருக்கான். அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு அமௌண்ட் வாங்கியிருப்போம்னு அர்த்தம், பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்னு கேட்குறான். சரிதா? இதோட டபுளாக தானே என்ன செஞ்சுருப்பான், பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கு பாரு, என்ன கொடுத்துருப்பாரு, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், ஃப்ரம் த கிராஃப்னு கொடுத்துருக்கு. தெரியுதா? எப்பயுமே அந்த சைடு கண்டுபிடிச்சி தான் இந்த சைடு வரணும். ஆனால் அது உனக்கு இங்கிட்டு சொல்லியே கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போதே. அந்த கிராஃபில் வந்து அந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதுவாங்க, உனக்கு செக் பண்ணுறக்காண்டி எனக்குள்ளே செஞ்சு காட்டுறோம். அவ்வளோதான், சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறக்காண்டி இந்த ஆன்சர் தான் இங்கே வரும் அப்படின்ற மாதிரி. தெரியுதா சொல்கிறது? ஆக்சுவலாக இங்கே செய்யக்கூடாது, சொல்யூஷனை மட்டும் அங்கே பார்த்து தான் இங்கே எழுதணும். நான் பிள்ளைகளுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தேன், இப்போ தான் நான் மாற்றி சொல்கிறேன், எனக்குள்ளே கண்டுபிடிச்சிக்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரிஜினலு கிராஃபில் போட்டு கரெக்டாக எடுத்து அந்த ஃபிட் ஆயிடுச்சா அப்படி கிராஃப்னு சொல்லி இங்கே பார்க்கணும். அதுதான் இங்கே அர்த்தம், பார்த்துக்கோ. சரி. தமிழ் மீடியத்துலலாம் பெரும்பாலும் இந்த கீழே உள்ள செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம செய்கிறோம்ல சொல்யூஷன் செட்டு செய்ய மாட்டாங்க, கிராஃபை போட்டு கிராஃபில் பார்த்து ஆன்சர் எழுதிடுவாங்க. அதுதான் ஒரிஜினாலிட்டி, அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, டேய் ஒய் கொடுத்துருக்கு 3250. அப்போ அமௌண்ட்டு கேட்டிருக்கு, இந்த அதில் போடணும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை என்னது 2. இப்போ கவனிச்சு பாரு, ஒய்ன்ற டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தது. அப்போ இங்கே எழுதுறேன் 3250 ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், 6500 ஈக்குவல் டு என்னது எக்ஸ். இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 6500. அவ்வளோதான், இது ஒரு ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டினில் அமௌண்ட் கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் கேட்பான், எக்ஸ் கொடுத்துட்டு ஒய் கேட்டிருப்பான். எக்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. இதுக்கு அமௌண்ட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா கொடுக்க வேண்டியது கல்லால் எவ்வளோ கொடுக்கணும்னா 50% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு காசு கொடுத்தா போதும், 1250 வரும். சரியா சொல்றது? இது கண்டுபிடிச்சு காட்டுறேன். ஒய் ஈக்குவல் டு 2/x. ஒய் ஈக்குவல் டு என்னது, சாரி மாற்றிட்டேனா, x/2. சாரிடா, இப்போ எக்ஸுக்கு வந்து 2500/2, இதில் பாதி 1250, இதுதான் ஒய் ருபீஸ் அப்படின்னு போட்டுக்க. அப்போ இவ்வளோ ரூபாய்க்கு இவ்வளோ தள்ளுபடி அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத. எதுக்கு எது அப்படின்னு தெரியணும். எக்ஸா ஒய்யா ரிசீவ் பார்த்துக்குங்க. தமிழே கொஸ்டினை ரீட் பண்ணால் தான் செய்ய முடியும். டிஸ்கவுண்ட்னு வார்த்தை இருக்குது, அது கொடுத்துருக்கு. டிஸ்கவுண்ட்னா இங்கே யோசிக்கணும், ஒய் கொடுத்துருக்கு, எக்ஸ் கேட்டிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள கணக்கில் ப்ரைஸ் கொடுத்துருக்கு, டிஸ்கவுண்ட்னு சொல்லலை, ப்ரைஸ் அமௌண்ட்டு 2500 அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸு கொடுத்துருக்குன்னு அர்த்தம், ஒய் கண்டுபிடிக்குன்னு அர்த்தம். கன்ஃபியூஸ் பண்ணாமல் நிதானமாக, 1க்கு 2 தடவை தெரிலைனாலும் பசங்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணு. கடைசி வரைக்கும் இதுதான் செய்ய போகிறான். என்னத்தையாவது மனசில் வந்ததை எழுதிடக்கூடாது, சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக தெரியாத கேட்டுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கணக்கு. அதை விட்டுட்டு எவன்கிட்ட கேட்குறதுக்கு எரிச்சப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு அசிங்கமாக நினச்சிட்டு தப்பாக கடைசி வரைக்கும் செய்யக்கூடாது. அதனால் சொல்கிறேன், பார்த்துக்க, உன் இஷ்டத்துக்கு செஞ்சு விட்றாத. சரி ரைட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு சம்மு. இதே இதில் செகண்ட் சம் ஒன்று இருக்கும், பார்த்துக்க. இந்த இருக்கு, வெரி வெரி சிம்பிள் சம்மு, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. சொல்யூஷன் போடுறேன், டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். இதை எடுத்துக்க முதல்ல. xy ஈக்குவல் டு 24. இந்த எழுதிட்டேன். நீனே யோசிச்சு பாரு, இது ரெண்டு என்ன மீனிங்? மல்டிபிள். இந்த சொல்லுது பாரு, என்ன மீனிங் கேட்டால் என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு அர்த்தம். மீனிங்னா அர்த்தம். எக்ஸ் ஒய்னு வாசிக்கிறதுக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு ஒய்னு வாசிக்கணும்.
அப்ப 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. 1 போட்டோம்னா 124 24. 2 டேபிள் போட்டோம்னா 12. 3 போட்டா 8 8 3 சார் 24. 4 போட்டோம்னா 6. இதுக்கு அடுத்து 5 போட முடியாது. இதோட ரெசிப்ராக்கல் மாதிரி போட்டீங்கன்னா போட்டுடலாம். 6 4 சார் 6 4 சார் போடலாம். அடுத்து 8 3 சார் போடலாம். அடுத்து 12 2 சார் போடலாம். அடுத்து அப்படியே மாற்றி வைக்கலாம் டேபிள்ஸ். அவ்வளோதான். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், பார்த்துக்க. 2 மல்டிப்ளை பண்ணா 24 வரணும் அப்படின்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. மேலே என்ன ஆகுதுன்னு பாரு, கீழே என்ன ஆகுதுன்னு பாரு. மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எக்ஸ், ஒய் என்ன ஆகிட்டே இருக்கு, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம எழுதுறோம் வேரியேஷன் அப்படின்னு எழுதுறோம். என்னது? இன்டைரக்ட் வேரியேஷன் எழுதணும். இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு எழுதுறோம். அப்போ ஈக்குவேஷன் எழுதுறோம். செகண்டு மேலே சென்டென்ஸ் எழுதிக்க நீ தெரிஞ்சா. ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதுறேன். கே ஈக்குவல் டு XY. அப்போ கே ஈக்குவல் டு அடுத்ததுல வா, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறேன். கே ஈக்குவல் டு XY. கே ஈக்குவல் டு XY. எக்ஸுக்கு 1, ஒய்க்கு என்னது 24. ஈக்குவல் டு என்ன வந்துடும், இந்த 24 எடுத்து மேலே போட்டுருதுல. அப்போ எழுதையில XY ஈக்குவல் டு அந்த கணக்கு அதுதான் இருக்கு பாரு மேலே கொஸ்டின்லேயே. கொஸ்டின்லேயே அது இருக்கு, தெரியலையா? அவ்வளோதான் அர்த்தம். இப்போ எப்பயும் போல பிளாட் த பாயிண்ட்ஸ். அவ்வளோதான், பிளாட் த பாயிண்ட்ஸ். சரியா? ரைட்டு. 2 சேர்த்து எழுதணும். மறந்துடாத. 1க்கு வந்து 24, 2க்கு வந்து 12, 3க்கு 8, 4க்கு 6, 6க்கு 4, 8க்கு 3, அடுத்து 12க்கு 2, 24க்கு 1. மேலே டேபிளை பார்த்து எழுது, நான் எனக்குள்ளே பார்த்து எழுதிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து சொல்யூஷன். இது ஈஸியான கணக்குடா இதெல்லாம். சொல்யூஷன், தீர்வு. 1வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பாரு, 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பார்ப்போம். அதில் பார்த்துக்கோ என்னென்ன கொடுத்துருக்கு பாரு. ஃபர்ஸ்ட்ல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கு, ஒய் கேட்டிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். எக்ஸ் தானே ஆன்சர் கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸுக்கு 3ன்னு போட்டு ஒய் கண்டுபிடி. எக்ஸுக்கு 3ன்னு போட்டு எக்ஸுக்கு 3 அப்படின்னு போட்டோம்னா ஒய்க்கு என்ன வரும்னா XY ஈக்குவல் டு 24. இதெல்லாம் போடணும். சரியா? 3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 24. மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஈக்குவல் டு 24/3 அடிச்சா என்ன வந்துடும்? அவ்வளோதான். ஒய் ஈக்குவல் டு முடிஞ்சிச்சு, பார்த்துக்க. இதே இது அங்கே என்ன கொடுத்துருந்துச்சு? ஒய் ஈக்குவல் டு அப்போ XY ஈக்குவல் டு 24. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 24. மல்டிப்ளை அங்கிட்டு போனால் டிவைடு அடித்தா என்ன வந்துடும்? 4. இதுதான் ஆன்சர். புரியுதா அப்படின்னு பாரு. சாதாரண கணக்கு தான், புரியுதான்னு பார்த்துக்கோ. சாதாரண கணக்கு தான்டா. புரியுதான்னு பாரு. இன்னும் ஒரு சம் இருக்கும், பார்த்து நிதானமாக செய்யி. திருப்பி சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. இதுலேயும் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்கு. சொல்யூஷன் போட்டு ஒய் ஈக்குவல் டு 1/2x அப்படின்னு கொடுத்துருக்கு. தம்பி கவனி, இப்போ நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது, எக்ஸ் போட போடணும், ஒய் போடணும். இதுக்கு அர்த்தத்தை வேணால் தெரிஞ்சுக்க. 1/2 இப்படின்னு போட்டு எக்ஸுக்கு 2 போட்டோம்னு வச்சுக்கவேன். இது 2 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? அப்படி அர்த்தம். எக்ஸுக்கு 2 போட்டோம்னா ஒய்க்கு 1. எக்ஸுக்கு 4 போட்டோம்னா இந்த இடத்துல மாற்றிப்பார். இந்த 4 போட்டோம்னா அடிச்சுட்டா என்ன வந்துடும்? 2. அதே மாதிரி 6 போட்டோம்னா 6 போட்டால் 3. இந்த மாதிரி யோசிச்சு அங்கே எழுதணும். இந்த மாதிரி யோசிச்சு அங்கே போடணும். ஆமாம், 2 டேபிள் போட்டால் வரிசை அடிச்சலாம். ஏன்னா கீழே 2 தானே இருக்கு. ஆனால் எது வரைக்கும் ரேஞ்சு கொண்டு போகணும் அப்படின்றத பார்த்துக்கோ.
எது வரைக்கும் ரேஞ்சு கொண்டு போகணும் அப்படின்றது என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஆன்சரை வச்சு கொண்டு போகணும். நம்மளால 50 வரைக்கும் போகிறதா 100 வரைக்கும் போகிறதான்னு வித்தியாசம் இருக்குல்ல. எக்ஸுக்கு 9 வருது பாரு, எக்ஸுக்கு எக்ஸில் 2 2ன்னு போட 9 வராது. அப்போ 9க்கும் 8க்கும் இடையில என்ன வரும், சாரி 10க்கும் 8க்கும் இடையில 9 வரும். அதனால் அதை 10 வரைக்கும் போடலாம். ஆனால் அங்கே 7.5 வருது ஒயில் 7.5 வருதுன்னா கீழே 7.5 வருது. அப்போ மேலே 15 போட்டால் தான் கீழே 7.5 வரும். 7.5ல 2ஆல் பெருக்கினா தான் 15 வரும். ஆனால் 15 2 டேபிள் வருமா? அப்போ எது வரைக்கும் போட? 16 வரைக்கும் போடணும். புரியுதான்னு பார். அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும், 2 இந்த 7.5 இந்த கேப்பில் வரும். அதுக்கு தான் அப்படி போட சொல்கிறது. பென்சிலை வேணால் போட்டு பார்த்துட்டு அப்புறம் அடிச்சு அடிச்சு எழுதாது சொல்லிட்டேன். பார்த்துக்கோ. இதுதான் டேபிள் கிரியேட்டு, கடைசி சம்மு. டேபிளில் கிரியேட் பண்ணுற சம் 3ஆவது சம்மு. இதில் என்ன ஆகுதுன்னு பாரு. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் இன்க்ரீஸ் ஆகுது. டைரக்ட் வேரியேஷன். அப்போ வேரியேஷன் எழுதுகிறேன், டைரக்ட் வேரியேஷன் எழுதுகிறேன். சரியா? ஈக்குவேஷன் எழுதுகிறோம். என்ன வரணும்? கே ஈக்குவல் டு அப்படி அர்த்தம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் கே ஈக்குவல் டு ஒய் என்ன வந்துச்சு 1, எக்ஸுக்கு வந்து 2. சரியா? இதை கொண்டு போய் மேலே போட்டுரு. உனக்கு போட்டால் புரியாதுல. ஒய் பை எக்ஸ்ன்னு எழுதிட்டு ஒய்க்கு 1, எக்ஸுக்கு என்னது 2. அப்போ கே ஈக்குவல் என்ன வந்துருச்சு 1/2. இதுக்கு பதிலாக மாற்று 1/2 ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். இதை கிராஸில் கொண்டு போயிரு. ஏற்கனவே ஒரு கணக்கு கொண்டு போனோம். x/2 எழுதலாம், இல்லை 1/2 எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். பார்த்துக்க, கொஸ்டினில் எல்லாம் ஒன்று தான், பயப்படாத, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு ஆமாடா தம்பி, பிளாட் த பாயிண்ட்ஸ். பிளாட் த பாயிண்ட்ஸ்னு எழுதுகிறோம். என்னடா தம்பி பாயிண்ட்டு ஃபஸ்ட்டுக்கு? அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன், பார்த்துக்கோ. சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்குன்னு பாரு. என்னப்பா சொல்லுங்க அப்துல்லா, சொல்லு அப்துல்லே. என்ன கேட்டிருக்கு? கொடுத்துருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 9. சரி, எக்ஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்கு. ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. பாயிண்டில் வரும், பார்த்துட்டு செஞ்சுக்குங்க. எக்ஸில் 9 கொடுத்துருக்கு. இந்த அதில் போடு. ஒய் ஈக்குவல் டு x/2 இருக்கு. சரிதானே? அப்போ எக்ஸுக்கு போல 9/2. 9ல் பாதி 4.5. புரியுதா சொல்கிறது? யோசிக்கணும். 10ல் பாதி 5, 9ல் பாதி 4.5. அப்போ அங்கே கோட்டை கரெக்ட் பண்ணிடணும். தப்பாக போட்டக்கூடாது கோடை அங்கே. தெரியுதா சொல்கிறது? இதில் கிராஃபில் போடையில ஒயில் என்னடா கொடுத்துருக்கீங்க? அப்போ ஒய் ஈக்குவல் டு x/2. இது 7.5 ஈக்குவல் டு x/2. இது 2 மல்டிப்ளை பண்ணால் 7.5 × 2 15 வரும். போட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்க. 2 மல்டிப்ளை பண்ணினா 15 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 15. வேணா பெருக்கி பாரு, 150ன்னு வரும், 115 வரும். அப்படியே போட்டு விட்டுறாத. இங்கிட்ட 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால இப்படி போயிடும். இது அப்போ 15 வரும். இதுதான் இதோடைய ஆன்சரு. புரியுதான்னு பாரு. இதுதான் தேர்ட் கிராஃபு. நிதானமாக நிறுத்தி புரியுதான்னு பாரு.